இது வந்து காடை வறுவலுக்காக காடையை க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு சுத்தம் பண்ணியே வாங்கிட்டோம் நாங்கள் வீட்டில். நீங்கள் வீட்டில் கழுவி கொண்டு பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நாவது ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் அதோட ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன். இது நான் இப்போ ரெசிபி ஊற வைக்கிறேன். நீங்கள் எண்ணெயில் கூட கொடுத்துக்கலாம். நான் அப்படியே அள்ளி எண்ணெயில் போடுறதுனால இதுலேயே போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. எதுவும் எண்ணெய் வச்சு இதுன்ட்டு தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுலேயே தான் வேகணும். தண்ணிலாம் இதுக்கு வேண்டாம். வெங்காயம் தக்காளி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பண்ணுறது. தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அப்படியே அதில் இப்போ பாருங்கள் காடை ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். சும்மா கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். இப்போ காடை வறுவல் ரெடி.